வெல்கம் டு ஜோசா ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் ஒரு பிளானுமே இல்லைங்க. மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு ஜோசா சொன்னான். சரி வாப்பா போகலாம், மீன் தானே. ஆனால் எங்களுக்கு மீன் பிடிக்க தூண்டிலும் இல்லை, வலையும் இல்லை. எனக்கு வழக்கம் மட்டும் 2 மீன் பிடிச்சி கூட அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபு பையன் 3 பேர் கிளம்பிட்டோம். கூட வந்து ஒரு சின்ன பக்கெட் மட்டும் பையன் எடுத்துட்டான், ஏதோ பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி. பாருங்களேன், இப்போ நடந்து போயிட்டுருக்கான் ஆள். ஆனால் இங்கே தான் நடக்க முடிஞ்சிச்சு, கிட்ட போயிட்டு நடக்கவே முடியலைங்க. அந்த ஏரியில் வந்து இப்போ வெயில் காலம் ஆரம்பித்தோடனே தண்ணியெலாம் வத்திருச்சு, ஃபுல்லாகவே சேரு, நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் இங்கேயே போதும், எனக்கு இங்கேயே மீன் பிடிச்சி கொடு அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே இந்த இயற்கையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் தூரமாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து இயற்கையினால நீங்கள் தூரத்தை பார்க்கும்போது அதிகமாக ரசிக்கிறத விட கிட்ட போய் பாருங்களேன், அதை அதிகமாக ரசிக்க முடியும். அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் காலையை வைக்க முடியல. அந்த பாருங்களேன், இது பார்க்கவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து காலை வச்சாலே ஃபுல்லாக சேரு தான். ஒரு சில இடத்துல கால் ஃபுல்லாகவே மறக்கவே முடியாத மாதிரி கஷ்டமாக போச்சு, கால் வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. அதையும் போயிட்டு சரி வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், இந்த க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதே மாதிரிலாம் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மருந்தை வந்து கருவேல மரத்தில் வந்து இன்னொரு கொடி ஒன்று படர்ந்துருந்துச்சு, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் மோஸ்ட்லி. இப்போது நீங்கள் அதிகமாக பார்த்தது கிடையாது. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். இந்த இது பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்களேன், இது நடக்க முடியாது, பயங்கரமாக இது ஃபுல்லாக முள் தான் இருக்கும். இது அப்படியே ஏரி ஃபுல்லாக படந்து கிடந்துச்சிங்க. அங்கங்கே கண்ணு தெரியல, தூரமாக பார்க்கும்போது தெரியல. இது கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது என்ன அது விழுந்ததே தெரிஞ்சது. அப்புறம் ஒரு வழியாக சொல்லிட்டு முடிச்சுட்டு 2 மீன் குஞ்சை மட்டும் பிடிச்சிட்டோம். பிடிச்சி இந்த பாருங்களேன், அவ்வளோதான் நீ பிடிக்க முடிஞ்சுது, வேறு மீன் குஞ்சு எதுவும் பிடிக்க முடியல. சரி போதும், இது பிடிச்சது போதும், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது சரி ஜோஸ்மா எனக்கு போதுப்பா. அதுக்கப்புறம் ஏன்னா நடக்க முடியல, அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்க முடியல, உள்ளே ஃபுல்லாக சேரு, அது போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனை பிடிச்சிட்டு ஏரியிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது வீட்டில் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப நாளாக அவங்களும் கார் ஓட்டி கேட்டாங்க. கார் ஓட்டுறதுக்கு ஏரியில் எங்கள் பக்கத்து இடம் இல்லையே, சரி வேறு எங்கே இடக்குமா போகலாம், போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க. மலையும் போகும்போது இந்த நீங்கள் பழைய படங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்களேன், இந்த வியூஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வியூ பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒரு மூட் அவுட்டில் தான் கிளம்பும்போது இதை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கணும் பெரிய விஷயமா இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி சிட்டியில் ரொம்ப காலமாக இருந்துட்டு ஒரு வருஷ கணக்கில் வந்து நீங்கள் சிட்டிலே இருந்துட்டு நீங்கள் வில்லேஜ் போய் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு கிடச்சிச்சிங்க. அங்கே போய்ட்டு உடனே ஸ்டெல்லாவை கார் ஓட விட்டாச்சுங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு 1 இயர் இருக்குங்க. 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட் டைம்லேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த 3 விஷயம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த ஆக்சிலேட்ரு, பிரேக்கு, இந்த கிளச்சு, இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ தானேக்கு நீ கியரை மட்டும் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சிலே மூவ் பண்ணுமா அப்படின்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைமுங்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து கார் ஓட்டினாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:45 இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க அங்கேருந்து. சரி போதும், டைம் ஆகிடுச்சு வேறு. போகும்போதும் அந்த வியூஸ்லாம் பார்த்தோம் பாருங்கள், அவங்களோட செம்மையாக இருந்துச்சுங்க. வயலில் கொக்கு உட்காந்துருச்சு. இதெல்லாம் இடம் புதுசாக சொல்கிறியாடாங்கிற நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ரசனையே வேறு. நீங்கள் சொன்னால் ரசனையே வேறு. நீங்கள் சிட்டி லைஃப் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து இருந்துட்டு நம்ம கிராமத்துக்கு போகிறது வந்து ஏதோ நம்ம வந்து ஃபாரின்ட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. ஏன்னா இப்போ சிட்டியில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதாச்சு. இருக்கிற ஏரியெல்லாம் இது பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அரிதாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ போகிறாங்க. இங்கே இருக்கிற ஊரை விட்டு பக்கத்தில் கொஞ்சம் உங்கள் கிராமத்தில் போய் பாருங்கள், அந்தளவுக்கு ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து இன்னோட வீடியோ முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.